இன்றைக்கி காலையிலேயே டிமார்ட் கிளம்பியாச்சு. இப்போ மணி 10 ஆகுது. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கிளம்பியாச்சு. ம கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகுது. கேமராமேன் வந்து வண்டிக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ ரோடு மழையில் ரொம்ப மோசமாக இருக்கா, அவர் வண்டி ஆடி, கேமராமேன் ஆடி பாருங்கள், கிளிப்ஸும் ரொம்ப ஷேக் ஆகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டிலேருந்து டிமார்ட்டு ஒரு 5 to 15 மினிட்ஸ் தான். பக்கத்தில் தான், ரொம்ப பக்கம் தான் எங்களுக்கு. வண்டியில் போயிடலாம், நடந்து கூட போகலாம். நடந்து போகலாம். நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் ரோடு பாருங்கள், அடடடடடா என்ன கதியில் இருக்குதுன்னு. அக்கா, ரொம்ப பழக்கமான அக்கா, எங்களை பார்த்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அக்காட்ட வந்து அப்படியே ஒரு அக்காட்ட அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிவிட்டு வாழ்த்துக்களை வாங்கிட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்தாச்சு. இந்த ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இது வந்து ராயல் கார்டன் சொல்லுவாங்க. ராயல் கார்டன் மசூதி பக்கத்துலன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு சிக்கன் மட்டன் கடை இருக்குது. இது வந்து சனா மாடர்ன் ஸ்கூல் போகிற வழி. இது அங்கே இருக்க குளம், மழைக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணதால் குளம் ஃபுல்லாக தண்ணி இதுவாகிட்டுருக்கு. இல்லாட்டி ஃபுல்லாக குப்பையாக இருக்கும். பட் இந்த வாட்டி க்ளீனாக இருக்குது. ஸோ வந்தாச்சு. இது வந்து வேலப்பஞ்சாவடியிலேருந்து குமரஞ்சாவடி போகிற வழி. அங்கே தான் டிமார்ட் இருக்குது. பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குது. நல்ல பார்க்கிங் ஸ்பேசியஸாக இருக்குது. பெரிய இடமா தான் இருக்கும். பார்க்கிங் காரு, பைக் எல்லாமே விடலாம். ஸோ நம்ம இப்போ நெருங்கிட்டோம், மோஸ்ட்லி நெருங்கிட்டோம், கிட்ட வந்துட்டோம். ஸோ அடுத்த பில்டிங் தான், அடுத்த பில்டிங்கு. இங்கே வந்து வியாழக்கிழமையில சாய்பாபா கோவில் ரொம்ப ஃபேமஸுங்க, இங்கே இருக்க கோவில். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாமே நிறைய பழம், காய்கறி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு சந்தை ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக நான் அதை ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம் டிமார்ட்டுக்கு. எஸ், வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் பார்க்கிங்கில் வண்டியை போட்டுடலாம். ஸோ 10 மணின்றதால காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, நினச்சது தப்பாக போயிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக இருக்காங்க பைக்கு மோஸ்ட்லி. ஏறிடலாம். ஏறினா தம்பி கொஞ்சம் தள்ளுங்க. ஃபோன் பேசுகிற மூடில் நம்மளை பார்க்கல அவர். ஸோ ஹார்ன் அடித்து மேலே ஏறி வந்தாச்சு. வந்தால் ஐயோ, என்ன இவ்வளோ வண்டி லைன் இருக்குது. சரி, நம்மளுக்குன்னு யாராவது ஒரு புண்ணியம் வண்டி எடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டே போனால், அடடா ஒரு அண்ணன் வண்டி எடுக்கிறாரு. வண்டி சொருகி விடு சிவகாமி, தோ நிறுத்தியாச்சு. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணனுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு பைக்கு டோக்கனை போட்டுட்டு தள்ளுன்னு வண்டியை தள்ளியாச்சு. பெரிய ட்ராலி எடுத்தாச்சுங்க இன்றைக்கி. சின்ன ட்ராலி இல்லை, ஸோ அதனால் எடுத்தோம். இது பாதாம் நல்ல ஆஃபரு, 362 ஒன்லி தான். ஆமாம், இது லாஸ்ட் மந்த் வாங்கினது இருக்குது. பிஸ்கட்ஸுங்க, எல்லா பிஸ்கட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நிறைய பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நிறைய இருக்குது. இந்த யூனிபிக்குக்கு எப்போவுமே ஆஃபர் இருக்கும். நம்ம மில்க் கீஸ் எடுத்தாச்சு. அப்புறம் நாட்டு சக்கரைங்க, 37 ரூபா தான். இது வந்து அரிசி, இட்லி அரிசி. அடுத்து வந்து கோதுமை மாவுங்க, 35 ரூபாய் 80 காசு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பூரியாக சாப்பிடுவோமா, ஸோ அதனால் எடுத்தாச்சு. பூரியும் சப்பாத்தியும் தான். இது மைதா மாவு, இது வந்து சம்பா ரவை. அடுத்து வந்து அந்த பக்கம் கேழ்வரகு மாவு, கடலை மாவு. என் குட்டி நோண்டின மாதிரி அங்கே ஒரு குட்டி மாவுக்குள்ளே கையை விட்டு விளையாடிட்டு இருக்குது. நம்ம புத்தி தானே இருக்கும், நம்ம அதை பண்ணணும் குட்டியாக இருக்கும்போது. ஸோ அடுத்து மிளகு 100 கிராம் 109 ரூபா. பார்த்து செலவு பண்ணணும். சரி, அடுத்து என்ன எடுக்கிறோம், பாஸ்மதி அரிசி. இல்லை, சாப்பாட்டு அரிசி எடுத்தாச்சு. ஆயில் எடுக்க போனோம். ஆயில் வந்து 101 ரூபா. வந்து எது, மிஸ்டர் கோல்டு. அப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்தேன், கடலை எண்ணெய் எடுத்தோம். நெய் வந்து இருக்குது, ஸோ எடுக்கலை. ஆஃபரில் இருக்குது நிறைய நெய்யை வந்து பொங்கல் வரதால் ஆஃபர் போட்டிருந்தாங்க நெய்யில். அரிசி எடுத்தாச்சு. அரிசி வந்து வீர சிவாஜி எல்லாமே இருக்குது. ஆயிலில் நிறையா ஆஃபர் இருக்குது. ஏன்னா பொங்கல் வர்றதால நிறைய எண்ணெயோட யூசேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆயிலில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லா வகை ஆயிலும் இருக்குது. அப்புறம் சானிடரி நாப்கின்னு நம்மளும் ஒன்று எடுத்தாச்சு. அப்புறம் டைப்பர்ஸு குட்டீஸ்க்கு, அதுலேயும் ஆஃபர் நிறைய இருக்குது. எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்து ஸ்டேஷ்னரி. இப்போதைக்கு அதுக்கு நமக்கு வேலை இல்லை, ஏன்னா 10 நாள் லீவு. பையபிள்ளைங்க போகும்போது தான் ஏதாவது கேட்கும். இது வந்து அது ஹாட் வாட்டர் கெட்டிலுங்க, 499 தான் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பேஷண்ட் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது பனிக்காலம், நம்மளுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து வந்து வாட்டர் ஹீட்ரு. அடுத்து என்ன பார்த்தோம், இப்போ சீசனுக்கு ஏற்றது மஸ்கிட்டோ மேட்டு. அப்புறம் பேஸ்ட்டு, பல் துலக்குதல், குளித்தல்,
பாத்ரூம் கழுவுதல் எல்லாத்துலேயும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே வந்தால் துணி துவைத்தல மறந்தாச்சு. நம்மளும் ஒரு ஏரியல் கூட தூக்கி போட்டாச்சு வண்டியில். அப்படியே வந்தால் எல்லாத்துலேயுமே நல்ல ஆஃபர் தாங்க இருக்குது. எல்லாத்துலேயுமே மினிமம் ஒரு 35லேருந்து 40 ருபீஸ் வரைக்குமே ஆஃபர் இருக்குதுங்க. 35, 40, 55 வரைக்கும் கூட இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, இதுவும் க்ளீனிங் ப்ராசஸ்க்கு உண்டானது, தொடப்பம், ப்ரஷ்ஷு, பாத்ரூம் ப்ரஷ்ஷு, வைப்பரு, இப்போ குப்பை மரம் இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது இந்த ப்ரஷ்ஷு ஸ்டாண்டு. நான் கேட்டேன், நீ வை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. சரி ஓகே. ஆனால் இது நல்லா இருக்குங்க, அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதை வாங்குகிறோம். 49 தாங்க, பரவாயில்ல. ஓரளவுக்கு பில்லை போட்டு கார்டை தேய்ச்சி இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி வீடு வந்து சேர்ந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருந்து எவ்வளோ நேரம் பார்க்குறது, எடுத்து வைக்கணும்ல. சரி வைப்போம் வாங்க. என்ன வாங்கணும், என்ன வாங்கினேன்றதை விட இப்போது நான் ஒரு நியூஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்போவுமே டிமார்ட்டுக்கு போகும்போது நான் வந்து பேக் எடுத்துகிட்டு போவேன். அது என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் முதல் முறை போகும்போது பேக் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இல்லை போல் இருக்குது அப்படி தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா முதல் முறை வாங்கின பேகு தாங்க இந்த பேகு. எவ்வளோ தெரியுங்களா? 29 ரூபா. நம்ம பேகு கொண்டு போகலன்னா இதை நம்ம அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். பாருங்கள், டேக் கூட அதிலே இருக்குது, 29 ரூபா. அப்போ இருந்து துணி கடைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த வெள்ளைப்பையை சேகரித்து வைக்குவதே முதல் வேலையாக ஆகி போயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு 20, 25 பை சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு வகைக்கு டிமார்ட்டுக்கு நன்றி தான். ஏன்னா வேஸ்ட்டாக தூக்கி போகிறது இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகுதுல்ல. ப்ளஸ் வந்து இந்த பேக்கும் நல்லா தாங்க இருக்குது. இருந்தாலும் 29 ரூபா கொடுத்து நம்ம வாங்கணுமா? எதுக்கு? துணி கடையில் ஃப்ரீயாக கொடுக்குற பை எடுத்துகிட்டு போகணும்னா அழகாக தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதனால் எப்போவுமே வச்சுக்கிறது. நான் அதான் சொன்னேன்லங்க, ஆயில் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு. இது எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 138 போட்டிருந்தது. பட் வந்து அங்கே 101 ரூபா தான். பரவாயில்ல. ஆயிலில் ரேட்டு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்தேன். அப்புறம் கடலெண்ணெய். அப்புறம் இந்த இதுங்க ஸ்ப்ரேங்க, செடிங்களுக்கு தண்ணி வந்து வேகமாக ஊற்றும் போது ரொம்ப மண் இதுவாகிடுது. இது ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தேன், எங்கள் வீட்டில் இருக்கவும் காலி பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ ஒன்று வாங்கினேன், 49 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஆமாம், நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுல்ல. பாருங்கள், அது வந்து 3 டைப் இருக்குது. ஸ்ப்ரே ப்ளஸ் வந்து தண்ணி வேகமாக ஃபோர்ஸ் ஆகிறது ஒன்று, அது வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பாஸ்தா வாங்கினேன். என் குழந்தைங்களுக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ கேர்பேஜ் பேக்கு. அப்புறம் இது ராக் சால்ட்டுங்க, பிங்க் சால்ட்டு. நான் இதான் யூஸ் பண்ணுவேன். ஆஃபர் போட்டிருந்தாங்க, 99 எம்ஆர்பி பட்டு 38ல் போட்டிருந்தாங்க. ஒரு 5 பாக்கெட் எடுத்தேன். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி இந்த சால்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், அந்த தூள் இந்த தூள்னு அது பக்கம் ஒரு பக்கம் ஆகிடுச்சு. அப்புறம் பேஸ்ட்டு, பல் துலக்குதல் மிகவும் முக்கியம். ஸோ அதை வாங்கியாச்சு. நீலம், சொட்டி நீலம். அப்புறம் லைசாலு வீட்டை துடைக்கிறதுக்கு. புளி நல்லா இருந்ததுங்க, நல்லா எல்லாமே எடுத்து க்ளீனாக இருந்தது. ஸோ அது வாங்கினேன். அப்புறம் அரிசி வாங்கினேன், மாவு. அப்புறம் சோனாபுரி அரிசி வாங்கினேன். ஸ்டே ஃப்ரீ எடுத்தேன். ஸ்டே ஃப்ரீ வந்து 275ங்க எம்ஆர்பி.